20 நிமிஷத்துல காலேஜ் காரிடார்ல வந்து என்ன பாரு. இந்த பல்ஜித் பாட்டி எதுக்காக என்ன ஷாப்பிங் போக சொல்றாங்கன்னே தெரியல. எனக்கு அங்கெல்லாம் போக இஷ்டமே இல்ல. என்ன ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்க. உனக்கு ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? ஆனா எனக்கு ஜாலியா இல்ல. எனக்கு சுத்தமா ஜாலியா இல்ல. எனக்கு கோவம் தான் வருது. எந்த அளவுக்கு கோவம் வருதுன்னு என்னால சொல்ல முடியல. எனக்கு வர கோவத்துக்கு நான் ஏதாவது பண்ணணும் தோணுது. அப்படி ஏதாவது பண்ண உனக்கு தான் புரிய போறது இல்லையே. என்ன என்ன முறைச்சு பாக்குற? அது சரி, என்னன்னு தெரியாம நீ அடங்க மாட்டல, அப்படிதானே? கரெக்ட். சரி, நான் சொல்றேன். நான் இப்ப ஷாப்பிங் போறேன். வரியா இல்ல வரமாட்டியா? அப்ப வார்த்தை மாறக்கூடாது. பிடிவாதம் பிடிக்காத. வரமாட்டல? குட். அப்ப இங்கே உட்காந்துரு. எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்ல. பிடிவாதத்துக்கும் கோவத்துக்கும் நான் தான் உண்மையாவே பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப கோவத்துக்கும் பிடிவாதத்துக்கும் நீ ஒரு பெரிய பில்லர் ஆயிட்ட. ஆங்கிரி ஃபுகி. அத்தா, வாட்ஸ் ராங் வித் யூ? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண கூடாது. நான் ஒண்ணு அப்படி பண்ண விடவும் மாட்டேன். ஆனா ஏன் இப்படி சொல்றீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? பைத்தியம் பிடிச்சிருச்சா? பைத்தியம் பிடிச்சதுல உன் மூளை குழம்பி போச்சா என்ன? பிரக்யா எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் பிரச்சனை தான் வந்திருக்கு. அண்ணே அப்புறம் பிராச்சின்னு தான் சொல்லுவாரு. அப்புறம் உன்னோட சோகால் மதர் எல்லாத்தையுமே பிராச்சிக்கு கொடுத்துட்டு உனக்கு ஒண்ணு இல்லன்னு தான் சொல்ல போறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும். ஓகே, ஐ நோ தட். ஐ நோ எவ்ரிதிங். இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன் அத்தை. எனக்கு நல்லாவே தெரியும். பிராச்சி அம்மா எனக்கு பதிலா அவளை சூஸ் பண்ணாங்க தான். அவளுக்கு தான் இனிமேல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா இதெல்லாம் நான் ஏன் பண்றேன்? பிகாஸ் ஆஃப் மை லவ். ரன்பீர்க்காக எனக்கும் பிராச்சிக்கும் நடுவுல பெரிய சண்டை வந்தா அந்த சண்டையில நான் மட்டும் தான் ஜெயிக்கணும். நான் டாட் கிட்ட போய் மீராட்டியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லுமா குழம்பி போயிடுச்சிரியா? அத்தை, நான் டிசைட் பண்ணிட்டேன். அண்ட் இதான் ஃபைனல். பிராச்சி அம்மா இந்த வீட்டை வந்து இருக்கிறதால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஐ ரியலி டோன்ட் கேர். நான் அவங்கள அந்த அளவுக்கு வெறுக்கல. ஆனா இப்ப விஷயம் ரன்பீர் பத்தினது. எனக்கு வேண்டியதெல்லாம் ரன்பீர் மட்டும் தான். அண்ட் தட்ஸ் இட். ரன்பீர் அடைய நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி நீ நடக்கலனா அப்புறம் எந்த காலத்துலயும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். எனக்கு உங்க ஹெல்ப் என்னைக்கும் தேவையில்லை. ரியா, நீ இப்ப பெரிய தப்பு பண்ண போற ரியா. உனக்கு மூளை குழம்பி போச்சு. இட் இஸ் a huge mistake. நீ ஏதாவது செய்ய போய் அது சரியா செய்யலன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன் ரியா. ரியா, ஹலோ, டாக்ஸி டாக்ஸி. அண்ணா, டாக்ஸி நான் நிப்பாட்டினேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ, உனக்கு வேணும்னா நான் வேணா வண்டி அனுப்பவா? எனக்கு டாக்ஸி கிடைச்சது. ஆனா உங்களால தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? என்கிட்ட டைம் இல்ல. ஆமா, உனக்கு நிறைய முக்கியமான வேலை எல்லாம் இருக்கு இல்லையா? டாக்ஸி பிடிக்கணும்ல. இப்போ எனக்கு டாக்ஸி தான் ரொம்ப முக்கியம். ஒரு முக்கியமான கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நான் போய் ஆகணும். இங்க பாரு, நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு சண்டை போட்டாலும் நம்ம எண்ணங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கு. நான் உன்னை என் வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றதுக்கு தான் கூப்பிட்டேன். சீரியஸ்லி. அது என்னன்னா, நாளைக்கு நலங்கு இருக்கு. என் நிச்சயம் நடக்கும்போது உன் முகத்துல ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன் இல்லையா? அந்த சந்தோஷத்தை நான் திரும்ப பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கண்டிப்பா நான் வருவேன். பாய் பாய். உனக்கு என்னாச்சு? உனக்கு பைத்தியமா என்ன? நீ ஏன் இப்படி மாறிட்ட? உன் அக்காவை பாத்தியா? நேத்து சிங்க மாதிரி வந்து என் முன்னாடி கர்ஜிச்சல. விட்டிருந்தா என் கழுத்தை நெரிச்சிருப்ப. இப்ப உனக்கு என்னப்பாச்சு? உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும்ல. நீ எந்த பழியை என் மேல சுமத்தினியோ அந்த பழிக்கு சொந்தக்காரி உன் அக்கா தான் தெரிஞ்சுக்கிட்டியா? அக்கா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எதுக்காக நீ இப்படி பண்றன்னு. ரியா தானே உனக்கு கம்பல் பண்ணா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. Dad, do you love me? இத நீ கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் மாரியா. I just need to yes. I know. ஸ்வீட்டார்ட், நான் உன் மேல உயிரியை வச்சிருக்கேன். You are very important to me. அப்ப எனக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ சொன்னதுக்காக உன் அப்பா மீராவை கல்யாணம் பண்ண தயாராயிட்டான். இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறேன்? என்ன செய்யணும்னு சொல்லு. உங்க பொண்ணு ரியா இப்ப சொல்றேன், நீங்க மீரா ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுப்பா.
தேங்க் காட். நான் எவ்வளவு நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுமா? எனக்கு இங்க உயிரே போயிட்டு இருக்கும். நான் உங்ககிட்ட பேசணும். ஆஃப் கோர்ஸ் நானும் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேசணும். அதனாலதான் ஆரியா நான் வண்டியில விட்டு வந்துட்டேன். இங்க நம்ம ஃப்ரீயா பேசல, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பட் நீ எதுக்காக சேடா இருக்க? சேடா இல்ல, கோவமா இருக்க. அந்த ரீசன் இஸ் கடைசி நேரத்துல என் தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரியா சொன்ன. உண்மையாவே பெரிய ஆள் தான் நீ. உனக்கு தகுதியான ஏத்த இடத்தை தான் நீ செலக்ட் பண்ணணும். பிகாஸ் யூ ஆர் த பெஸ்ட். எக்ஸாக்ட்லி, அததான் பண்ண போறேன். நான் உன் கூட பிரேக்கப் பண்ண போறேன். ஏன்னா எனக்கு உன்னை விட ஒருத்தன் பெட்டரா கிடப்பான்னு தோணுது. இங்க பாரு, நீ தப்பா நினைச்சுக்காத. நீ நல்லவன் தான். ஆனா எனக்கு உன்னை பிடிக்கல. உண்மையை சொல்லணும்னா நீ எனக்கு ஏத்தவனே இல்ல. சோ ஜஸ்ட் ஸ்டே அவே. ஓகே? ஆமா, என் சுயரூபம் தெரிஞ்சிருச்சுல. ஐ திங்க் ஐ அம் பிரேக்கிங் அப் வித் யூ. நான் உன் கூட பிரேக்கப் பண்ணிக்கிறேன் ரன்பீர். ஏன்னா நமக்குள்ள எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்படி கூட சொல்லலாம், நமக்குள்ள இது வரைக்கும் எதுவுமே இருந்ததே இல்ல. பிராச்சி, நீ யார்கிட்ட பெட் கார்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் பேசுற, அப்புறம் நான் வந்து உங்ககிட்ட காலை பிடிச்சு கெஞ்சுவன் தான் நீ இப்படி எல்லாம் பண்ற. யார்கிட்ட பெட் கட்டேன்? யாராவது இருக்காங்களா? ஆமா, எவ்வளவு பெட் கட்டேன்? நான் ஒண்ணு இங்க காமெடி பண்ணல ரன்பீர். ஐ அம் சீரியஸ். நீ எனக்கு தகுதியானவ இல்ல. நான் உன்னை காதலிக்கல. உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல. எனக்கு உன்னை விட பெட்டரா டெஃபினெட்லி யாராவது கிடைப்பாங்க. அதனால ஐ அம் பிரேக்கிங் அப் வித் யூ. டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? பொய் சொல்லாத. நான் ஒண்ணு பொய் சொல்லல. நீ பொய் சொல்ற. இதுக்கு பேர் என்ன? நீ என்ன நேசிக்கிறன்ற விஷயம் எனக்கு தெரியும், நான் உன்னை நேசிக்கிறன்ற விஷயம் உனக்கும் தெரியும். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா வாழணும், பிரியவே கூடாதுன்னு. ஆனா ஏன் நாம பிரிஞ்சாகணும்? இன்ஃபேக்ட் இன்னைக்கே பிரிஞ்சாகணும். எதுக்காக என்கிட்ட இருந்து பிரியணும்னு நீ ஆசைப்படுற? ஏன்னா எனக்கு உன்னை விட பணம் தான் முக்கியம். Dad, how can you say that? நீங்க என்ன நிஜமாவே நேசிக்கிறீங்க, நிஜமாவே அனுபவிச்சிருக்கீங்கன்னா அப்புறம் எப்படி இந்த மாதிரி மறுப்பு தெரிவிக்கிறீங்க? இங்க பாரு ரியா, நான் உன்னை நேசிக்கிறேன். இத ப்ரூவ் பண்றதுக்காக நிச்சயமான கல்யாணத்தை நிறுத்தி தான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் எதுவும் கிடையாது. கல்யாண டேட்டும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, காட்சும் அடிச்சாச்சு. எல்லாருக்கும் தெரியும், பிரக்யாவுக்கும் தெரியும். அவ என்ன பார்த்து சிரிப்பால. அவளுக்கு இந்த விஷயம் தெரியாது இல்லையா? ரியா சொன்னதுனாலதான் நான் மீராவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறது. ஏன்னா மீராவுக்கு என்ன பத்தின உண்மை தெரிஞ்சிருக்கோம். அதனால மீராவை என்ன வேண்டான்னு சொல்லிட்டான்னு நினைப்பா. அப்புறம் மீரா என்ன பார்த்து பயப்படுறான்னு சொல்லுவா. அப்புறம் மீராவால என்ன ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு பிரக்யா நினைப்பா. அதனால ரியா, நீ கேன்சல் பண்ணாலும் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். ஐ வாண்ட் டு லெட் தட் ஹேப்பன். இந்த கல்யாணம் நடந்தா எல்லாரும் முன்னாடியே நடக்கும், பிரக்யா முன்னாடி நடக்கும். உனக்கு என்ன பைத்தியமா? இவ சொன்னதுனால தான் நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. அவளே வேண்டாம்னு சொல்லும்போது ஏன் இவ்வளவு உறுதியா இருக்க? அவ சொன்னது நீ கேட்ட இல்லையா? ஆனா நான் சொல்றது நீ கேட்கலையா? மீராவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா கண்டிப்பா பண்ணிப்பேன். நான் பிரக்யா விட்டு யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கும் நீ தானே சொன்ன. சோ ஆசை நிறைவேற போது நான் வேற ஒருத்தையே கல்யாணம் பண்ணிக்க போறேன். சோ நான் மீராவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவளுக்கு புரியவே நான் மீராவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு முதல் முறையா அண்ணன் கிட்ட நான் எதுவுமே சொல்லல. நான் என்ன சொல்ல வந்தேனோ அது எல்லாத்தையும் அண்ணனே சொல்லிட்டாரு. பிரக்யா, யூ ஆர் கான். என்ன யோசிக்கிட்டு இருக்க? அவளுக்கு புரியவே. ஆனா டாட், நான் எதையும் புரிஞ்சுக்க மாட்டேன். நீங்க மீராட்டி கல்யாணம் பண்ணிக்க கூடாது, and that's final, okay? இனி நீ எது சொன்னாலும் நடக்க போறதில்ல. நான் என்ன பண்ணணும்ங்கறத நீ முடிவு பண்ண கூடாது. நீ தானே கல்யாணம் பண்ணிக்க சொன்னா, அதான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன். கல்யாணம் ஒண்ணு விளையாட்டு இல்ல, தேவைன்னா பண்ணிக்கிறதுக்கு, தேவையில்லைன்னா உடைக்கிறதுக்கு. இதான் உங்க முடிவுனா அப்போ நான் இந்த வீட்டை விட்டு ஓடி போக போறேன். அப்படி நீ பண்ணா உங்க அப்பாவோட உண்மையான கோவத்தை நீ பாப்ப. ஏன்னா உன்னுடைய எமோஷனல் பிளாக்மெயில் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. நான் பண்ண பெரிய தப்பை உனக்கு இந்த அளவுக்கு லிபர்ட்டி கொடுத்தது. என்னோட தப்பை என்னால திருத்திக்க முடியும் ரியா. என்னை பத்தி தெரியும்ல. இனிமே இத பத்தி நோ டிஸ்கஷன். நாளைக்கு நலங்கு இருக்கு, நாளன்னைக்கு கல்யாணம். இப்ப நலங்குக்காக நான் மீரா கூட ஷாப்பிங் போறேன். அவளை கூட்டிட்டு போறேன். இனி நான் எதுவும் பேச விரும்பல. இந்த பட்ஜெட் பாட்டி ஏன் என்ன கொல்றாங்கன்னு தெரியல. நீ அண்ணன் சொன்னதை கேட்டல? அண்ணன் என்ன விரும்புறாருன்னு, அவர் எதை ஆசைப்படுறாரோ அதை செய்ய போறாரு. அத்தை, டாடிக்கு என்ன ஆச்சு? எல்லாருமே என்னதான் வில்லிய பாக்குறாங்க. உங்க அப்பாவோட ஆசையை நீ தான் காதுல கேட்டல. அத்தை, நீங்க புரிஞ்சுக்கோங்க, இது அப்பா அம்மா பத்தின விஷயம் இல்ல, இது ரன்பீர் பத்தின விஷயம். ரியா, எனக்கு எப்பவுமே உன் அம்மா அப்பாவை பத்தி தான் கவலையே. நான் உன்னை சும்மா யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். அதனால இப்ப இனிமே எனக்கு நீயும் தேவையில்லை. அப்புறம் ரன்வீருக்கு உனக்கு இடையில இருக்கிற சோ கால் லவ் ஸ்டோரியும் தேவையில்லை.
ஒரு நிமிஷம் இருங்க. என்ன இது? நீங்க 5 ரூபாய் கம்மியா கொடுத்திருக்கீங்க. நான் வேகமா போறதை நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்களா? மேடம் கொஞ்சம் சரியா பாருங்க, நான் மொத்த பணத்தையும் கொடுத்துட்டேன். அப்ப நீங்க ஏன் 5 ரூபாய் காயினே கொடுக்கல? சில்லறை சரியா தான் கொடுத்திருக்கேன் பாருங்க. சரியா பாருங்க. நான் இல்லன்னு சொல்றேன்ல. சில்லறை சரியா தான் கொடுத்திருக்கேன் பாருங்க. சாரி அண்ணா, சாரி. ஒரு 5 ரூபாய்க்காக இந்த அளவுக்கு சண்டை போடுவியா? இந்த மாதிரி 5 ரூபாவா சேர்த்தா அது 500 ரூபாய் ஆகும். நாங்க பேசுறதையும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு டீ ஆர்டர் பண்ணவா? ஏய் சகானா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. பக்கத்துல எல்லாம் அவங்க டாக்ஸி யூனியன் இருக்கு, உன்னை பிடிச்சு அடிக்க போறாங்க பாரு. இங்க பாரு, அவங்க நம்ம பேசுறதை கேட்டுட்டு இருந்தாங்க. இங்க பாரு, கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ண சகானா. என் கூட வா. நான் ஏன் மூளையை பயன்படுத்துறேன், நீ உன் மூளையை பயன்படுத்த. என்ன விஷயம் கொஞ்சம் சீக்கிரமா சொல்றியா ப்ளீஸ்? காலேஜ் காரிடாருக்கு ரன்பீர பிராச்சி தான் அங்க வர சொன்னா. ஆனா இப்ப அவ வித்தியாசமா நடந்துக்கிறா. இதுல என்ன இருக்குப்பா? அவ நார்மலா பிஹேவ் பண்ணா அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாதுதான். இங்க பாரு, ரன்பீர் மட்டும் அப்படி நடந்துக்கிட்டால, பிராச்சி அந்த மாதிரி நடந்துக்கிறதுல என்ன தப்பு? ஓ ப்ளீஸ், என்ன கொஞ்சம் பேச வர்றியா? சொல்லு. பிராச்சி கிட்ட ரன்பீர் அப்படி நடந்துகிட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. அந்த ரீசனை பிராச்சி கிட்ட ரன்பீர் சொல்லிட்டான். அவங்களுக்குள்ள பேட்சப் ஆயிடுச்சு, அந்த விஷயமும் எனக்கு தெரியும். ஆரியன், எனக்கு தெரியாத விஷயமா இருந்தா தயவு செஞ்சு சொல்றியா? உனக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, இப்பவும் ரன்பீர் கிட்ட பிராச்சி வினோதமா நடந்துக்கிறா, அவங்க கிட்ட பேச மாட்டேங்கிறா. திரும்பவும் ரன்பீருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஆரியன், நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. ரன்பீர் படுத்தின பாடுக்கு பிராச்சி கொஞ்சமாவது பண்ண வேணாமா? கணக்கு சரியாகணும் இல்லையா? கணக்கு சரி பண்ற பொண்ணு மாதிரி பிராச்சி கிடையாது, அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஆமா, பிராச்சி அந்த மாதிரி பொண்ணு இல்லதான். பிராச்சி ஏன் இப்படி பண்றா? ஆமா, இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற? அதுவா, சும்மா உங்களை வம்புக்கு இழுத்துருப்பா. உன் முன்னாடி ரன்பீரை திட்டுற மாதிரி திட்டிட்டு அப்புறம் தனியா கூட்டிட்டு போய் ரொமான்ஸ் பண்ணுவா பாரு. அதனாலதான் இப்படி பேசுறாங்கன்னு நினைக்கிறியா? நான் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண, நீ என்ன பைத்திய மாதிரி பேசுற? ஆரியன், நீ தேவையில்லாம கண்டதை யோசிக்கிற. ஆரியன் 2 பேரும் சேர்ந்து உன்னை முட்டாளாக்குறாங்க, நீனும் முட்டாளாகுற. சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி போகாம அவங்க 2 பேரையும் கொஞ்சம் தனியா இருக்க விட. ஓகே, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நான் எப்படி அவங்களுக்கு கரடியா மாறுவேன்? ஆமா, சிவ பூஜையில புகுந்த கரடி மாதிரி. தேவையில்லாம பேசாத. நான் கரடி எல்லாம் கிடையாதுன்னு. இங்க பாரு, காலங்கத்துல என் மூட ஸ்பாயில் பண்ணாத. ஆனா நீ மட்டும் என் மூட ஸ்பாயில் பண்ணலாமா? என்னை விட உனக்கு பணம் தான் முக்கியமா போச்சா? இங்க பாரு ரன்பீர், நான் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவன். இல்ல எங்களை புவர் ஃபேமிலின்னு கூட சொல்லலாம். எனக்கு தெரியும். ஆனா அதனால நம்ம லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனா எனக்கு வருமே, எனக்கு ப்ராப்ளம் வரும். உனக்கே நல்லா தெரியும், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் ஃபேமிலி உனக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்காம துரத்தி விட்டுருவாங்க, உன்னை பாய்காட் பண்ணிடுவாங்க. ரைட்? அதனால என்ன, நான் உன் கூட எங்க வேணாலும் இருப்பேன். குடிசை வீட்ல எந்த வீட்ல வேணாலும் எனக்கு அப்படி இருக்க விருப்பம் இல்ல. நான் ஹை கிளாஸ் வாழ்க்கைய வாழணும். என் கனவெல்லாம் நனவாக்க எனக்கு பணம் தான் முக்கியம். இதுக்கு மேல என்னால இந்த மாதிரி வாழ முடியாது. பணமே இல்லாதப்ப ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்ல. அப்படி இருக்கும்போது லவ் எப்படி இருக்கும்? இதெல்லாம் நீயா பேசுற? என்னால நம்பவே முடியல. உனக்கு திடீர்னு என்னாச்சு பிராச்சி? நேத்து வரைக்கும் நீ இந்த மாதிரி யோசிச்சதே இல்லையே. ஒரே ராத்திரியில அப்படி என்னமா மாறிடுச்சு? நீ ரொம்ப சிம்பிளா இருக்க பொண்ணு. உனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதே. நீ திடீர்னு புதுசா பணத்தை பத்திலாம் ஏன் பேச ஆரம்பிச்சிட்ட? நான் ஒன்னும் சிம்பிள் பொண்ணு கிடையாது. சிம்பிளா இருக்கிற மாதிரி நான் நடிச்சேன். ஏன்னா நான் வளர்ந்த இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், பணக்கார பசங்க சிம்பிளா இருக்கிற பொண்ணுங்களை தான் விரும்புவாங்களாம். நீ எப்ப நேத்து ராத்திரி என்கிட்ட வந்து உங்க அம்மா நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பை வெறுக்கிறாங்க, எப்படி எதிரா இருக்காங்கன்னு சொன்னியோ, அதே மாதிரி என்னை இனிமே சந்திக்கவே கூடாதுன்னு உங்ககிட்ட ப்ராமிஸ் வாங்கினாங்களோ, நீயே யோசிச்சு பாரு. அதுக்கப்புறமும் நீ என்ன வந்து சந்திக்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்கல்ல, உன்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க, சொத்துல ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காது. ஆனா எனக்கு உன் கூட சின்ன வீட்ல எல்லாம் வாழ விருப்பம் இல்ல. நான் பங்களாவில இருக்கணும், பெரிய பெரிய கார்ல சுத்தணும், ஆசை தீர நான் ஷாப்பிங் பண்ணணும். நீ என்ன பேசிட்டு இருக்க பிராச்சி? ஏன் நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? I don't understand. You don't understand or don't want to understand. இல்ல எந்த மொழியில சொன்னா உனக்கு புரியும்னு நீயே சொல்லு, நான் சொல்றேன். பணம் தான் ரொம்ப முக்கியம் ரன்பீர். பணம் தான் எல்லாமே முடிவு பண்ணுது. உனக்கு அதை பத்தி தெரியாது, ஏன்னா நீ பணக்கார வீட்டுல பிறந்தவன். born with a silver spoon, right? உன்கிட்ட ஆல்ரெடி நிறைய பணம் இருக்கு. பணத்தை பத்தி என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். You know, நீ என்கிட்ட வந்து சொன்னல பிராச்சி உன்னை லவ் பண்றேன்னு, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். I was happy. You know why? நான் என்ன யோசிச்சேன்னா, வாவ், ரன்பீர் கோலி லவ்ஸ் மீ. த ரன்பீர் கோலி. கோலி இண்டஸ்ட்ரியோட முதலாளி பையன் என்ன லவ் பண்றான். அவன் சொத்து என் வீட்டு சொத்தோட 400 மடங்கு அதிகம். I was so happy. ஆனா இப்ப எனக்கு அந்த பணம் கிடைக்க போறது இல்ல, ஏன்னா என்ன உங்க வீட்டுல பிடிக்கல. என்ன பெருசா பணம்ன்ற என்னால பணம் சம்பாதிக்க முடியும். இங்க பாரு, உன்னோட வாழ்க்கையில உனக்கு எந்த ஒரு சந்தோஷமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, என்னால அப்படியே கொடுக்க முடியும். நான் உன்னை எப்பவும் சந்தோஷமா வச்சுப்பேன். நாம ஒன்னா இருக்கிறது மட்டும் தான் முக்கியம், புரிஞ்சுக்கோ. குழந்தைங்க மாதிரி பேசாத ரன்பீர், உனக்கு என்ன பைத்தியமா? இந்த மாதிரி சஞ்சு கூட பேசுவான். அவன் பேசி நீ கேட்டிருக்கல, உனக்காக இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன், சந்தோஷத்தை அள்ளி கொடுப்பேன்னு சொல்லுவான். உனக்கே தெரியும் அவங்கிட்ட உன் அளவுக்கு பணம் இல்ல. ஆனா நாளைக்கு உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அவங்கிட்ட இருக்கிற அளவுக்கு பணம் கூட உன்கிட்ட இருக்காது.
நான் சின்ன வயசுல இருந்து நிறைய கனவு கண்டிருக்கேன் ரன்பீர். அதை நிறைவேற்றுறதுக்கான நேரம் இது. நம்ம படத்துல எல்லாம் பாத்துருக்கோம்ல, ஹீரோ எப்படி குடும்பத்தை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு சின்ன இடத்துல போய் வேலை பார்ப்பான், 15,000-20,000 சம்பளம் வாங்குவான். அப்புறம் இஎம்ஐல வீடு, அப்புறம் ஒரு சின்ன காரு, ஏசி, ஹாலிடேஸ் எல்லாமே இஎம்ஐல தான், லோன் தான் வாங்கணும். அந்த இன்ஸ்டால்மெண்ட் வாழ்க்கை எனக்கு பிடிக்காது. எனக்கு அந்த மாதிரி வாழ்க்கை வாழ விருப்பம் இல்ல. அந்த வாழ்க்கையை வாழ்ந்து 2 பேரும் வெறுத்து போயிடுவோம், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி 2 பேரும் வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். இங்க பாரு பிரச்சனை, நான் சின்ன வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். நான் பிசினஸ் பண்ண போறேன். நான் 1000 இல்ல லட்சக்கணக்கில் சம்பாதிப்பேன் கண்டிப்பா. நீ எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கூட. 0ல இருந்து ஆரம்பிப்பல, டாப்புக்கு எப்ப போய் சேருவ? அதுல நீ சக்சஸ் ஆவேன்னு என்ன கேரண்டி இருக்கு? ஒருவேளை அதுல நீ ஃபெயில் ஆகலாம், ஒருவேளை எல்லாத்தையும் இழந்துடலாம். அதுக்கெல்லாம் என்ன கேரண்டி? உறுதியா சொல்ல முடியாதுல்ல. என்கிட்ட டைமும் இல்ல, பொறுமையும் இல்ல. உனக்காக அவ்வளவு நாள் எல்லாம் காத்துட்டு இருக்க முடியாது. அதுவும் இல்லாம நான் உன்னை காதலிக்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பணம் தான் முக்கியம். ஆல்ரெடி நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்னால முடியாது. இப்ப நான் வேற யாரையாவது தேடிதான் ஆகணும். யார லவ் பண்றது? நீ ஒரு ஃப்ரெண்டா ஒரு நல்ல ஐடியா கூட. நீல், உன் ஃப்ரெண்ட் நீல் இருக்கான்ல, அவன் தானே என்னை பத்தி தப்பு தப்பா பேசினா. அவன் கண்டிப்பா என் காதல் வலையில விழலாம். உன்ன மாதிரி அவன் கொஞ்சம் லூசு தான், ஆனா பணக்கார. Just shut up. நீ ஏன் இப்படி பேசுற? எவ்வளவுதான் நீ உன்னை அசிங்கப்படுத்திப்ப? எவ்வளவு உன்னை தரைக்குறைவா ஆக்கிப்ப? நீ எப்படி எல்லாம் இல்லையோ அந்த மாதிரி ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாத. Don't touch me. Don't you dare touch me. நான் இப்படிப்பட்டவ தான், எப்பவும் இப்படியே இருப்பேன். என்ன இருக்க விடு. எனக்கு என்ன வேணும் வேண்டாங்கிறதுல உனக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் பிடிக்கல. இந்த ஃபேக்ட அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு மூவ் ஆன் ஆகு. நாளைக்கு வேற யாரையாவது கூட என்ன பார்த்தேன்னு வச்சுக்கோ, உன் மனசு கஷ்டப்படாது, உன் மனசு உடையாது. பைத்தியக்கார காதலன் மாதிரி நடந்துக்க மாட்டேன். ரியா உன்னை பத்தி என்கிட்ட சரியா அதான் சொன்னா. நான் அவ சொன்னதை கேட்டிருக்கணும். நான் தான் முட்டாளாயிட்டேன். உன் மேல இருந்த காதல்ல நானா எல்லாத்தையும் பொறுமையா அமைதியா இக்னோர் பண்ணிட்டு வந்தேன். சரி, எனக்கு காதலி நானா வேண்டான்னு சொன்னேன். எனக்கு அதை விட முக்கியமா பணம் தான் வேணும். என்னால காதல் இல்லாம வாழ முடியும், ஆனா பணம் இல்லாம வாழ முடியாது. நீ கண்டிப்பா ஒரு மோசமான வாழ்க்கையை தான் வாழ போற. ஏன்னா யாரோட வாழ்க்கையில அன்பு இல்லையோ, இன்னைக்கு நீ என்னோட காதலை அசிங்கப்படுத்திட்ட. எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட, என்கிட்ட நீ போய் சொல்லிட்ட. இங்க பாரு பிராச்சி, உன்னை நான் எந்த காலத்திலயும் மன்னிக்க மாட்டேன். இப்போ எனக்கு எவ்வளவு வலிக்குதுன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு எந்த அளவுக்கு வலிக்குதுன்னு ரியா கிட்ட போய் சொல்லு. நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. அவ தோள் மேல சாஞ்சு எல்லாத்தையும் போய் சொல்லு. ஆனா அவளும் உன்னை ஏத்துப்பாளான்னு எனக்கு தெரியல. நீ ஒண்ணு பண்ணு, வேற ஏதாவது பொண்ணு தேடிக்கோ. எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம், காதல் மட்டும் போதுன்றவள தேடிக்கோ. ஆனா அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பொண்ணே கிடைக்க மாட்டா. ஏன்னா எல்லாருக்கும் பணம் தான் முக்கியம் ரன்பீர். எவ்ரிபடி வாண்ட்ஸ் மணி. நீ உண்மையாவே ரொம்ப கேவலமான. Forget it. நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? எனக்கு புரிய மாட்டேங்குது. கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. இவ்வளவு நேரம் ஆகிய ஆளை காணோம். அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் இல்லையா? ரொமான்டிக்கா ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க, அதனால நேரம் போறதே தெரியாது. புரியுதா? ஆரியன், இங்க பாரு ஆரியன், ஏதோ சீரியஸான விஷயம். இல்ல நீதான் சொன்ன, ஆனா மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் நல்லா பேசி புரிஞ்சுக்குவாங்கன்னு நீதான் சொன்ன, அதான் நடந்திருக்கும். நீயே சொல்லிட்டு இவ்வளவு டென்ஷனா இருக்க. டென்ஷன் ஆகாத. நான் எப்படி டென்ஷன் ஆகாம இருப்பேன்? இவ்வளவு நேரம் ஆச்சா, நான் 2 பேரையுமே ஆளை காணோம். இன்னைக்கு நான் உன் கூட பிரேக்கப் பண்றேன். அங்க பாரு ரன்பீர், ஏன் என்ன விட்டு போகணும்னு நீ ஆசைப்படுற? ஏன்னா எனக்கு உன்னை விட பணம் தான் முக்கியம். இவன் முகத்தை பார்த்தா ஏதாவது ரொமான்டிக்கா பேசி இருப்பாங்கன்னு உனக்கு தோணுது? நான் உன் கூட பிரேக்கப் பண்றேன். எனக்கு நீ வேண்டாம். அவன் ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பா ஏதோ சண்டை நடந்திருக்கு. அவன் வரட்டும், கேட்டு தெரிஞ்சுப்போம். ரன்பீர், பிராச்சி எங்க? ரன்பீர் ஏன் பதில் சொல்ல அவன் எங்க போறான்னு எனக்கு தெரியாது. நீ வேணா போய் கேட்டு தெரிஞ்சுக்க. ரன்பீர், உனக்கு எல்லாம் தெரியும், ஆனா நீ சொல்ல மாட்டேங்கிற. இங்க பாரு, எனக்கு எதுவும் தெரியாம வேணா இருக்கலாம், ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும். பிராச்சி என்கிட்ட பிரேக்கப் பண்ண ஆசைப்படுறான். ரன்பீர், ரன்பீர், பிராச்சி, பிராச்சி என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? எந்திரி. அங்க ரன்பீர் கோவமா போறான், நீ இங்க அழுதுட்டு இருக்க. இன்னமும் பிரேக்கப் பண்ண சொல்றான். நடந்தது என்னன்னு சொல்லு பிராச்சி. அவன் சொன்னது உண்மைதான். நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன்.
எங்களுக்குள்ள இனிமே எதுவும் இல்ல. அப்படியா? உங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்னா அப்படி ஏன் அழுதுட்டு இருக்க? ரன்பீர் அவனை பத்தி உனக்கு ஏதாவது தெரிய வந்துச்சா? அதாவது ரன்பீர் உண்மையிலேயே உன் கூட டைம் பாஸ் பண்ற மாதிரி பண்ணானா, இல்லனா அவன் தப்பான ஏதாவது பழக்கம் வச்சிருக்கானா, அதனாலதான் நீ அவனை விட்டு விலகிறியா? சஹனா, ரன்பீரை பத்தி அப்படி எல்லாம் பேசாத. இது என்ன பிரேக்கப் பிராச்சி? அவனை விட்டு விலகி போடுன்னு நினைக்கிறேன். நான் அவனை பத்தி தப்பா பேசினா உனக்கு பிடிக்கல. பிராச்சி, ரன்பீரை நீ பிரேக்கப் பண்ணனா அப்புறம் எதுக்காக அழாத? சொல்லு, என்னதான் நடந்துச்சு? எனக்கு அதை தவிர வேற வழி தெரியல சஹனா. வேற வழி இல்லையா? நேரடியா அவகிட்ட நீ முடியாதுன்னு சொல்லிருக்கணும். இந்த பிரேக்கப்லாம் வேண்டாம்னு நீ சொல்லிருக்கணும். அங்க இருந்தா உனக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்டா. நேத்து ராத்திரி நான் அவ வீட்டுக்கு போனா அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்ன, நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ராஜி, நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு அம்மா எதிரா இருந்தாங்க, நான் வீட்டை விட்டு வெளியே வர தயாரா இருந்தேன்னு கூட சொன்னேன். அப்ப அவ சந்தோஷப்பட்டா, உண்மையாவே ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஐ ஸ்வேர், என் மேல இருந்த காதல் அப்ப அவளோட கண்ணுல தெரிஞ்சதுடா. ஆனா திடீர்னு அவளுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. அவ இன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா? நீ என் கூட வந்துட்டீனா உங்க வீட்ல உனக்கு 10 காசு கூட கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டா. இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது? அவ என்ன பிரேக்கப் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்கிட்ட பணம் இல்லையா. என் கூட வாழ்ந்தானா அவளால பங்களால வாழ முடியாதான், நல்ல கார்ல ஊர் சுத்த முடியாதான். இதெல்லாம் இல்லாதனால என்ன பிரேக்கப் பண்றாளாம். இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது, அவளுக்கு ஏன் மேல காதல் இல்ல, பணத்து மேலதான் காதல். நீ ரன்பீரை உண்மையிலே காதலிக்கிறனா தயவு செஞ்சு நடந்ததை என்கிட்ட மறைக்காம சொல்லு. நீ எதுக்காக உன்னோட முதல் காதலை இழக்க தயாராயிட்ட? ஏன்னா நான் அம்மா மேல உயிரியே வச்சிருக்கேன் சஹனா. எனக்கு என் அம்மாவை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே முக்கியம் இல்ல, அதனாலதான். அப்படின்னா அப்ப சித்தி தான் உன்னை பிரேக்கப் பண்ண சொல்லி சொன்னாங்களா? ரியா,